என்ன என்ன நினைச்சிருந்த வீட்ல இருக்கியா? ஒருவேளை சோறு இல்லன்னா சும்மா இருக்க முடியாதோ? எனக்கு செலவு இழுத்து விடலான்னு பாக்குறியோ? என்ன நீ நாங்க என்ன பேசணும்? எதுக்காக இப்படி பேசுறீங்க? ஓஹோ, என்ன பேசுறேன்னு உனக்கு புரியாதோ? ஒரு வேலை சொன்னா பிள்ளை உண்டாயிட்டா வேலை செய்ய முடியாதுன்னு உங்க அம்மா ஒப்பாரி வைக்காவ. ஒருவேளை கொஞ்ச நேரம் நான் சமைக்க லேட் ஆகிட்டு ஹோட்டல்ல இருந்து சோறு வாங்கிட்டு வந்து உங்க அம்மா தந்துக்கா உனக்கு. இதெல்லாம் என்ன இந்த வீட்ல இதெல்லாம் தேவையா? அண்ணி நானும் அம்மையும் கூட பசி தாங்கி இருந்துக்கிடுவோம் அண்ணி. மினி எப்படி அண்ணி பசி தாங்குவா? அவ பசியில ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா அண்ணி. பசியில அழுதா ஹோட்டலுக்கு போய் ரூபாய் எடுத்துக்கிட்டு என் புருஷன் ஒருவர் ரூபாய் சம்பாதிக்க என்ன பாடுபடியாவே எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே அதிகம். இதுல வீஞ்சிக்கிட்டு அங்க இருந்து பையத்துக்கிட்டு வந்துறியா? நான் உட்கார வச்சு உனக்கு சோறு போடணும். ஒருவேளை சோறு இல்லன்னா உடனே ஹோட்டலுக்கு ஓடிடுவீங்களோ? உன் மாமியார் வீட்டுல என்ன உனக்கு 3 வேளை சோறு அப்படியே உட்கார வச்சு போட்டாலோ? அண்ணி ஹோட்டலுக்கு போய் ரூபா கொடுத்தலாம் சோறு வாங்கல அண்ணி. என்ன பொய் சொல்றியோ? நீ இல்லன்னு சொன்னா நான் நம்பிடுவேனோ? இந்த வீட்டுல ஒரு தூசி கூட என்ன அறியாம பறக்க முடியாது. அண்ணி என் பிள்ளை பசியில அழுதுட்டே இருந்தா அண்ணி. நம்ம வீட்டுக்கு வருவாங்கல்ல அண்ணி லட்சுமி பாட்டி, அவங்க பேரனுக்கோ பேத்திக்கோ சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்களா அண்ணி ஹோட்டல்ல போயிட்டு. பாப்பா பசியில அழுதுட்டு இருக்கத பார்த்துட்டு அவங்க தான் சாப்பாடு தந்துட்டு போனாங்க அண்ணி. அப்போ ஊரெல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஒருவேளை இந்த மகாராணியை சாப்பிடல நீ. அந்த கிழவிக்கெல்லாம் தெரிஞ்சு அது வந்து சோறு வாங்கி தந்துட்டு போயிருக்கு. என்ன இனி கேவலப்படுத்துறீங்களோ? அண்ணி நாங்க கேட்க கூட இல்ல அண்ணி, அவங்களா தான் சாப்பாடு தந்தாங்க அண்ணி. நீனும் உங்க அம்மையும் சொல்லாம அந்த கிழவிக்கு எப்படி தெரியும்? என்ன எதுக்கு இப்படி ஊரெல்லாம் அசிங்கப்படுத்தி தெரியறியே? உங்களால உங்க அண்ணனுக்கு தானே பசிங்க. உங்களுக்கு கேவலமா இல்ல? அந்த கிழவிட்ட போய் கையேந்தி இருக்கியா? அண்ணி பிள்ளை பசியில இருந்ததுனால தாண்டி வாங்கணும். எங்களெல்லாம் இப்படி சொல்லி ஏசுறீங்களே அண்ணி. என் பிள்ளை பாவம் அண்ணி. ஏய் என்ன போய் முடு. ஆத்தாளுக்கு மாளுக்கு உடனே கல்லழுவ வந்துடும். அண்ணி என் பிள்ளைய திட்டாதீங்க அண்ணி. பாவம் அண்ணி என் குழந்தை. நான் அழுத உடனே தான் அவளும் அழறா. ஆமா நீ அழுதோடனே அவன் அழுதுருவா. அந்த அளவுக்கு விவரம் சொல்லி கொடுத்து உங்களை மாதிரியே வளர்த்து வைங்க. ஆமா பாலு. உங்க அப்பா நான் ஆத்தாராங்க மாடு வாங்கி விட்டுருக்காவே கறந்து கறந்து குடிச்சிக்கிட்டு தெரியுது. பயமுடு. அண்ணி ஒரு கிளாஸ் பால் கொடுங்க அண்ணி. பாப்பா பசியில தான் அழுதியா அண்ணி. இப்பதானே ஹோட்டல் சாப்பாடு தின்றுக்கியே, அதுக்குள்ள என்ன பயிர பசி வருது? ராத்திரிக்கு சோறு தான் தருவேன். இப்ப பால்லாம் இல்ல, பால் வாங்கல. அண்ணி ரூபாயாவது தாங்க அண்ணி. ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து என் பிள்ளைக்கு காய்ச்சி கொடுக்கேன். நானே எங்க அம்மாட்ட போய் ரூபா வாங்கிட்டு வரக்கு தான் போனேன். அங்க அவிய பாடிய பாட்டில நான் ரூபா வாங்காம தான் வந்து நிக்கேன். நான் இப்ப பால் பாக்கெட்டுக்கு ரூபாய்க்கு எங்க போறது? அதே கடனை வாங்கினா நான் தான் போய் வாங்க முடியும். நாளை காலைல வாங்கி தரேன். அண்ணி ஏ அம்மா என் காதே செவிடாய் போச்சு. கரோலு நீ எதுக்கு இப்படி வந்து எப்ப பார்த்தாலும் கத்திட்டு இருக்க? மெதுவா பேசி பழக்க தெரியாத உனக்கு? பொம்பளை பிள்ளை மாதிரியா கத்தியா நீ? பொம்பளை பிள்ளைன்னா வீட்டு சேர்த்தா வெளியே கேட்காம இருக்கணும். நாங்களும் அப்படிதான் வளர்ந்தோம். அண்ணி இந்த மாதிரி பண்ணிருக்கீல உங்களுக்கு அநியாயமா தெரியல? நான் என்ன பண்ணிட்டேன்? எக்கோ எதுக்கு அழுதுகிட்டு இருக்கா? உன்னை பார்த்தா அந்த பச்சை பிள்ளைய அழுதுகிட்டு இருக்கு. அழுகை நிறுத்து முதல்ல. கரோல் பாப்பா பால் கேக்கா கரோல். பால் வாங்க காசு கேட்டா அண்ணி இல்லன்னு சொல்றாங்க கரோல். எதுக்குமே ரூபா இருக்காது வீக்கிட்ட. நான் காலேஜுக்கு போறதுக்கு வரக்கே கெஞ்சி கெஞ்சி கேட்டாதான் தருவாவே. மினிமம் அழாதம்மா. சித்தி உனக்கு பாலும் சாக்லேட்டும் வாங்கிட்டு வந்து தரேன். சே இந்த பச்சை பிள்ளைய அள வச்சு பார்க்க உங்களுக்குலாம் எப்படிதான் மனசு வருதா? நீ பாருங்க, நான் சொன்ன ஒரு வார்த்தைக்கு அந்த பிள்ளை அழுகையை நிறுத்திட்டு இருக்கு. உங்க பிள்ளையோட குழந்தை தானே அது. அவளையா நீ அப்படி பாக்குறீங்க? நீங்க நான் என்ன பார்த்தேன்? என்ன பண்ணிட்டேன்? நீங்க என்னென்ன பண்ணேன்னு எல்லாத்தையும் எங்க அம்மா சொல்லிட்டா கேட்டுட்டு தான் வரேன். ஹோட்டல்ல போய் சோறு வாங்கி தின்ட்டு இங்க வந்து உட்காந்துருக்கலாம்ல. எங்க அக்கா பிள்ளை எங்க அம்மையை பட்னி தானே கிடக்காவே. அடுப்பாங்கரை வேற பூட்டி விட்டு போயிருக்கிய. பாவம் அந்த பச்சை பிள்ளை எப்படி அழுதுருக்கும் உங்களுக்கு தெரியாது? நீங்களும் குழந்தைய பத்தி வளர்த்திருக்கீல்ல? என் பிள்ளைக்கு நான் இப்படிதான் கொடுத்து வளர்க்கேன். இருந்தா சாப்பிட இல்லன்னா பட்னி தான் கிடக்கும். உங்க அண்ணனே இப்பெல்லாம் ஒழுங்கா ரூபா அனுப்ப மாட்டேங்காவே. நானே கடன் வாங்கிட்டு வந்து அங்க ஆக்கி போட்டு கிடக்கேன். இன்னைக்கு எங்க அம்மாட்ட ரூபா வாங்கலான்னு போனேன். அங்கேயும் வாங்க முடியாம தான் வந்து நிக்கேன். எனக்கு கஷ்டமா தான் இருக்கு யாருக்கு ஜோர் போட முடியலையேன்னு. அதெல்லாம் சொல்லி தெரிஞ்சுக்கிட கூடாது. நீங்கள் வேலை புரிஞ்சுக்கிட்டு நீங்க பாட்டுக்கு இருக்கணும். அதுக்கு சோறு கேட்காம சாப்பிடாம சும்மா இருந்துக்கிட்டானோ? நீங்க மட்டும் பிள்ளைய கூட்டிட்டு போய் ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்திருக்கீல்ல? எங்க அக்கா பிள்ளைக்கு வாங்கிட்டு கொடுக்க வேண்டியதானே? உங்க அக்கா பிள்ளைக்கு சோறு ஆக்கி தான் போடணும். ஹோட்டல்ல ஒரு சாப்பாடு என்ன விலை விற்கும்? அப்படிலாம் யாருக்கு தண்டத்துக்கு வாங்கி போட முடியாது. நீங்களும் உங்க பிள்ளைகளும் தின்ன தெண்டல, நாங்க தின்ன தெண்டமாயிரும் உங்களுக்கு. எனக்கு 50 ரூபா தாங்க, நான் போய் பால் வாங்கிட்டு வரேன். என்கிட்ட ரூபாய் இல்லாதனால தான் உங்க அக்காட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். பால்லாம் வாங்க முடியாது, சும்மா இருங்க. குழந்தைக்கு பால் இல்லாம எப்படி நீ? உங்க பிள்ளைக்கு மட்டும் சாயங்காலம் ஆனா பால் ஆத்தி ஊத்துவியல்ல? எதுக்காக இந்த பச்சை பிள்ளைக்கு இல்லைன்னு சொல்றீங்க நீங்க? வாங்க அந்த அடுப்பாங்கரை திறந்து விடுங்க. நான் உள்ள போய் பால் இருக்கா இல்லையான்னு பாத்துட்டு வரட்டு. பால் இல்லாம இருக்காது அடுப்பாங்கரையில். நான் போய் பாத்துட்டு. ஓஹோ என்ன சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டீங்களோ? நான் உங்களை ஒன்னும் சந்தேகப்படல. பால் இருக்கான்னு பார்க்க தான் போறேன். இனிமேல் எனக்கு அந்த சமையல் கிட்ட பூட்டினேன்னு கேள்விப்பட்டேன்னு வச்சிருங்க. அன்னைக்கு அங்க கதவே இருக்காது, புடுங்கி எரிஞ்சிருவேன். நானும் எங்க அம்மையும் கூட எவ்வளவோ நீங்க பண்ணிருக்கேன். நாங்க பொறுத்துக்கிட்டு தான் போயிருக்கோம். பெரிய ஆட்களுக்கு பண்ண மாதிரியே சின்ன பிள்ளைக்கு பண்றிய? அந்த பிள்ளைன்னு உங்களுக்கு எதிரியா நீ? இதுக்கு மேல உங்களுக்கு மரியாதை தர மாட்டேன். சரி ஒரு பாலுக்காக அண்ணிங்க மட்டும் மரியாதை இல்லை உனக்கு. நானே போய் பால் வாங்கிட்டு வந்து காய்ச்சி ஊத்தி தொலையேன். அக்கா வருத்தப்படாதக்கா. அண்ணி எப்பவுமே அப்படிதான். இங்க பாரு பாப்பாவும் ஒரு மாதிரி இருக்கா. நீ எதுவும் நினைக்காதக்கா, கவலைப்படாத. நான் இருக்கேன் உனக்காக. நான் வேலைக்கு போறேக்கா. இல்ல கரோல் நீ வேலைக்கெல்லாம் போகாத, நீ படிக்கணும்.
படிப்பு இருக்கட்டக்கா, படிச்சுக்கலாம். இனி நான் இருக்க வரைக்கும் நீனும் உன் பிள்ளையும் சாப்பாட்டுக்கு கஷ்டமே படக்கூடாதுக்கா. அதுக்காக நான் கண்டிப்பா உழைப்பேன்க்கா.